ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய மரங்களும் நிறைய விலங்குகளும் இருந்துச்சாம். அந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாம் பேசிக்கிச்சான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பழங்கள் பழுத்து இந்த விலங்குகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுது. ஆனால் நம்மளால் மட்டும் விளையாட முடியல. நம்ம தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். இந்த காட்டையே நம்ம தான் அழகாக்குறோம். ஆனால் இந்த விலங்குகள் தான் ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். மரங்கள் எல்லாம் பேசிக்கிட்டத இந்த விலங்குகள் எல்லாம் கேட்டுச்சான். அப்போ விலங்குகள் சொல்லிச்சான், மரங்களே, நீங்க நினைக்கிறது தப்பு. நாங்க தான் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறோம். நாங்க தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமா இருக்கிறோம். அது தெரியாம நீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விலங்குகள் சொல்லிச்சான். அப்போ மரங்கள் சொல்லிச்சா, இல்லை இல்லை, எங்களால தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. எங்களால தான் உங்களுக்கு உணவு கிடைக்குது. எங்களால தான் நீங்க உயிரோடு இருக்கீங்க. அதனால நாங்க தான் உங்களை விட பெரியவங்க. நாங்க தான் உங்களை விட உயர்வானவங்க அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் எல்லாம் சொல்லிச்சான். மரங்கள் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே விலங்குகளுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சான். இல்ல இல்ல, எங்களால தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. நாங்க தான் பெரியவங்க. நாங்க தான் உயர்வானவங்க அப்படின்னு விலங்குகள் சொல்லிச்சான். அப்போ மரங்கள் சொல்லிச்சான், அப்படின்னா நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு மரங்கள் சொல்லிச்சா. விலங்குகள் எல்லாம் என்ன போட்டியாக இருந்தாலும் நாங்கள் கலந்துக்குவோன்னு சொல்லிச்சா. அப்போது மரங்கள் சொல்லிச்சா, நீங்கள் எல்லா விலங்குகளும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் கிளம்பி பாலைவனத்துக்கு போயிடணும். 3 நாள் நீங்கள் அந்த பாலைவனத்திலேயே இருங்க. அப்போதான் நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி மரங்கள் சொல்லிச்சா. அதுக்கு விலங்குகளும் ஒத்துக்கிட்டாங்களாம். எல்லா விலங்குகளும் கிளம்பி பாலைவனத்துக்கு போனாங்களாம். விலங்குகள் எல்லாம் பாலைவனத்தில் ஒரு நாள் இருந்தாங்களாம். ஆனால் அவங்களால இருக்கவே முடியலையாம். அந்த பாலைவனத்தில் ரொம்ப சூடாக இருந்துச்சா. வெயில் சுல்லுன்னு அடிச்சிச்சா. அவங்களால அங்கே இருக்கவே முடியலையா. எல்லா விலங்குகளுக்கும் வேர்த்து ஊத்துச்சா. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கலையா. எல்லா விலங்குகளும் ரொம்ப பசியோட சோர்ந்து போயிருச்சா. அப்போதான் அந்த